டிவிக்கே கத்துக்கு இந்த எலெக்ஷனோட காலி. ஆனா அவர் சொல்றப்ப ரொம்ப கான்ஃபிடென்ட்டா சொல்றாரு மேடம். அதாவது 40-50 வயதுக்கு உட்பட்டவங்க கிட்டத்தட்ட 2 கோடி பேர் இருக்காங்க. கான்ஃபிடென்ட்டா இருங்க. டிவிக்கே இந்த தேர்தலோட காலி. இந்த ஆள் அரசியல் செய்ய முடியாம தவிக்கிறதையும் இல்ல சட்டமன்றத்துக்கே வராத ஒரு சூழ்நிலை ஏற்படும். நான்லாம் வர முடியாது, வரணும்னு என்ன கட்டாயம் இருக்கு, கோர்ட்டுக்கே வரணும்னு என்ன கட்டாயம் இருக்குன்னு வீடியோ கால் ஃபன் எலமெண்ட்டாக விஜய் இருப்பார். மே 4ஆம் தேதி நான் ஜெயிச்சிடுவேன், கான்ஃபிடென்ட்டா இருங்க, நம்ம தான் ஜெயிக்கிறோம் சொல்றேன், நான் சிஎம்னு சொல்றேன். இதெல்லாம் இந்த மூஞ்சி எல்லாம் எங்க விஜய் ஜெயிச்சதுக்கு அப்புறமா இந்த விஜய் ஏண்டா தொட்டோன்னு சிஎம் சார் யோசிச்சு வருத்தப்படுவார். இந்த மாதிரி அத்தனை விஜய்க்கு அப்பன் அத்தானெல்லாம் பார்த்து விஜய் நினைக்கிறது ரொம்ப கோமாளித்தனமா இருக்கு. குழந்தைங்களை விட்டு ஓட்டு கேளுங்க, இந்த மாமாவை ஜெயிக்க வைங்க, மாமாவுக்கு இது செய்யுங்கன்னு கேட்கறது ரொம்ப கேவலம். ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் விஜய் ஒரு திவாகர், விஜய் ஒரு வாட்டர்மெலன் ஸ்டார். தமிழ் சினிமாவில் இருந்து இதில் சோறு தின்னு வளர்ந்து இவ்வளோ பெரிய உச்சத்துக்கு வந்த ஒரு நடிகர் விஜய். அந்த சினிமாவுக்கு பண்ண ஒரு பச்சை துரோகம். டிவிகேல இருக்கவங்க நாங்கள் ஜெயிக்க வைப்போம், அவர் தலைவர், அவர் ஒரு பொண்டாட்டியில் 100 பொண்டாட்டி கட்டினாலும் நாங்கள் ஜெயிக்க வைப்போம், அவரே போய் கமலஹாசன் திமுக வேட்பாளர் ஆதரிச்சு பேசுறப்ப மேடம், எப்போ விஜய் அவர்கள் பேரை சொல்லாமல் சொன்னார், 2 தொகுதி எப்போ நிற்கணும்னு முடிவு பண்ணாரோ அப்போவே விஜய் தோத்துட்டாரு அப்படின்னு சொல்கிறாரு. 2 தொகுதி நிற்கிறது நார்மல் தான் மேடம். இப்போ ராகுல் காந்தி அமைதியிலும் நிற்பார், கேரளாவில் வயநாடுலையும் நிற்பார், அது மாதிரி குஜராத்லையும் நிற்பார், வாரணாசிலையும் நிற்பார் பிரதமர் மோடி. நம்ம ஜெயலலிதா அவர்களும் பர்கூர், காங்கேயம் 2 தொகுதியில் நின்றுருக்காங்க. இது ஒரு 2 தொகுதி நிற்கிறது சட்டத்துக்கு உட்பட்டு நடக்கிறாரு, தேர்தல் விதிமுறைக்கு உட்பட்டு தானே. அவர் நிற்கக்கூடாதுன்னு யாரும் சொல்லலையே, நிற்கிற மனநிலையே சொல்கிறாங்க. ஒரு தொகுதியில் என்னன்னா கான்ஃபிடென்ட்டாக அவர் சொல்லுவார்ல, கான்ஃபிடென்ட்டாக இருங்க நம்ம ஜெயிக்கிறோன்னு. அது அந்த கான்ஃபிடென்ஸ் இருந்தால் ஒரு தொகுதியில் நின்றுருப்பார். அந்த கான்ஃபிடென்ஸ் லெவல் கம்மியாக இருக்கனால ஏதாவது ஒரு தொகுதி ஹிட் ஆகும் அப்படின்ற ஒரு காரணத்தினால ஒன்று சென்னை, ஒன்று திருச்சின்னு போட்டிருக்காங்க. மோஸ்ட்டாக அவர் 2ல் 1 ஜெயிப்பாருன்னு வைங்களேன். 2ல் 1 ஜெயிக்கிறாரு. நீங்களே சொல்றீங்க திமுக 2ல் 1 ஜெயிக்கிறாருன்னு வைங்களேன், ஜெயிப்பாருன்னு சொல்ல, 2ல் 1 ஜெயிக்கிறாருன்னு வைங்களேன், இல்லை 2யுமே ஜெயிக்கிறாருன்னு வைங்களேன், எதை ரிசைன் பண்ணுவார்? ஏதாவது ஒன்றா ரிசைன் பண்ணணும் இல்லையா? அப்போ இங்கேருந்து நம்மளால் கொஞ்சம் நோகாமல் இருக்கணும்னு நினைப்பாரு. அடிக்கடி திருச்சிக்கு ஃப்ளைட்டில் போயிட்டு வர முடியாது. அப்போ திருச்சியை ரிசைன் பண்ண வேண்டிய கட்டாயம் வரும். திருப்பி இன்னொரு எலெக்ஷன் வச்சு அதுக்கு ஒரு செலவு பண்ணி தமிழ்நாட்டு மக்களோட பணத்தை அதுக்கு திருப்பி மீண்டும் ஒரு இது வச்சு என்னை இருக்க போகிற எனக்கு கேன பயலா ஓட்டு போட்டு உங்களை ஜெயிக்க வச்சு அப்புறம் திருப்பி எலெக்ஷன் வருது. இப்போ மக்கள் மனநிலை எப்படி இருக்கும்? நம்ம வரி பணத்தில் தானடா எலெக்ஷனில் பூரா எல்லாம் செலவு பண்ணுவேன் வைப்பாங்க, எதுக்கு இவனை ஜெயிக்க வச்சு இவன் ரிசைன் பண்ணுவேன், திருப்பி இன்னொரு எலெக்ஷனுக்கு நம்ம காசு தானே போதுன்னு தானே மனநிலை வரும். மக்கள் அதனால தெளிவாக இருக்காங்க. இந்த தடவை டிவிக்கே மொத்தத்துக்கு இந்த எலெக்ஷனோட காலி. ஆனால் அவர் சொல்கிற ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறாரு மேடம். அதாவது 40-50 வயதுக்கு உட்பட்டவங்க கிட்டத்தட்ட 2 கோடி பேர் இருக்காங்க. கான்ஃபிடென்ட்டாக இருங்க, டிவிக்கே இந்த தேர்தலோட காலி. ஒரு பக்கம் எனக்கு ஒரு ஆசையும் இருக்குது, அது நான் சமயத்தில் உட்காந்து யோசிச்சு பார்ப்பேன். அதாவது ஜெயிக்கக்கூடாது, இவர் சோஷியல் டஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி விஜய் ஒரு சோஷியல் டஸ்ட்டு, அரசியலுக்கு வந்த வியாதி, இந்த மாதிரி ஒரு மனிதன் அரசியலில் இருக்கக்கூடாதுன்னு கோவத்தில் நினைப்போம். கோவம் ரொம்ப அதிகமாக வந்தால் யோசிப்போம், இந்த ஆள் ஜெயிச்சிடணும், ஜெயிச்சு சட்டமன்றத்துக்குள்ளே போகணும், சட்டசபையில் போய் அப்பாவும் இவரை வச்சு செய்யணும், உட்காருப்பா எந்திரிப்பா, இதெல்லாம் பேசக்கூடாதுப்பா, சும்மா சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க, கிளம்புங்க, இப்படி அவர் பேசி செய்கிறதெல்லாம் எனக்கு அந்த மாதிரி ஒரு சீனை நான் யோசிச்சு பார்த்துருக்கேன். அவர் கிட்டத்தட்ட 50-60 படங்களில் ஹீரோயிசம் காட்டுவார் மேடம், சட்டசபையில் காட்ட மாட்டாரா? காட்டணும்னு நினச்சி வருவீங்க, ஆனால் அரசியல் உங்களுக்கு ஒன்று கற்றுக் கொடுக்கும். அதுதான் அரசியல். அங்கே இருக்கும் தலைவர்கள் அந்த எல்லாருக்கும் ஒன்று கற்றுக் கொடுத்துருக்கு. அம்மையார் ஜெயலலிதா அவர்களுக்கு அந்த சட்டமன்றம் ஒன்று கற்றுக் கொடுத்துருக்கு. ஒருத்தருக்கு பாசிட்டிவாக இருக்கும், ஒருத்தருக்கு நெகட்டிவாக இருக்கும். கருணாநிதி அவர்களுக்கும் கலைஞர் அவர்களுக்கும் ஒன்று கற்றுக் கொடுத்துருக்கு, விஜயகாந்துக்கும் நிறைய கற்றுக் கொடுத்துருக்கோம். அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று கற்றுக் கொடுக்கும். என்னோட ஆசை, எனக்கு இந்த தடவை சட்டமன்றம் சீமான் அண்ணன் உள்ளே இருக்கணும்னு ஆசை. பல வருடங்களாக கஷ்டப்படுறாரு, எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு மக்கள் கொடுக்கணும். அந்த கட்சியிலையும் இத்தனை வருடங்களாக அவர் இழுத்துட்டு வராரு, ஏதோ ஒரு விஷயம் சொல்ல வராரு, சட்டமன்றத்தில் அவர் குரலும் ஒலிக்கட்டுமே அப்படின்னு நினைக்கிறேன். அவரும் உள்ளே இருக்கணும், இவரே உள்ளே அனுப்பணும். எப்படியாவது மக்களை ஜெயிக்க வச்சு இவரை உள்ளே அனுப்பிடுங்க ஒருத்தரை.
இந்த ஆள் அரசியல் செய்ய முடியாமல் தவிக்கிறதையும், இல்லை சட்டமன்றத்துக்கே வராத ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதெல்லாம் வர முடியாது, வரணும்னு என்ன கட்டாயம் இருக்குது? மீடியாவை பார்க்கணுன்னு கட்டாயம் இருக்கா? சட்டமன்றத்துக்கு வரணும் என்ன கட்டாயம் இருக்குது? கோர்ட்டுக்கே வரணும்னு என்ன கட்டாயம் இருக்குன்னு வீடியோ காலில் அட்டன் பண்ணுறாராம். ஸோ இவர் வந்து நம்மளால் என்ன செய்கிறாருன்றதை வந்து மக்கள் பார்த்து ஒரு ஃபன் வேணும், ஒரு ஃபன் எலமெண்ட்டாக விஜய் இருப்பார். ஜெயிச்சாருன்னா, தோத்தாருன்னா இந்த தேர்தலோட காலி. மே 4ஆம் தேதி நான்லாம் சொல்லி வச்சுட்டேன், ஷூட்டிங்லாம் வரமாட்டேன், வீட்டில் சமைக்க மாட்டேன், அன்னைக்கு உட்காந்து பார்க்கணும். இந்த நான் ஜெயிச்சிடுவேன், கான்ஃபிடெண்ட்டாக இருங்க, நம்ம தான் ஜெயிக்கிறோம்னு சொல்கிறவன், நான் சிஎம்னு சொல்கிறவன், இதெல்லாம் இந்த மூஞ்சியெல்லாம் வந்து எங்கே கொண்டு போய் வச்சுக்கிறானுங்கன்னு நான் பார்க்கணும். இவர் கேட்குறாரு, விஜய் சொல்கிறாரு, மே 4ஆம் தேதி விஜய் ஜெயிச்சதுக்கப்புறமா இந்த விஜய் ஏண்டா தொட்டோன்னு சிஎம் சார் யோசிச்சு வருத்தப்படுவாரான். உன்னைய மாதிரி அத்தனை விஜய்க்கு அப்பன் அத்தானெல்லாம் பார்த்தது திராவிட முன்னேற்ற கழகம், எல்லாம் பஸ்பமாயி காணாதான் போயிருக்காங்க. அதனால் விஜய் நினைக்கிறது ரொம்ப கோமாளித்தனமாக இருக்குது. குழந்தைங்கள விட்டு ஓட்டு கேளுங்க, இந்த மாமாவை ஜெயிக்க வைங்க, மாமாவுக்கு இது செய்யுங்கன்னு கேட்குறது வந்து ரொம்ப கேவலமாக இருக்குது, சட்டத்துக்கு உட்பட்டு இல்லை. அண்ட் அவரோட செயல்பாடுகளும் குழந்தைத்தனமாக தான் இருக்குது. ஜெயிச்சு அவர் குழந்தைகளுக்கு பிடிச்ச ஹீரோ மேடம். குழந்தைகளுக்கு பிடிக்குங்க, ஆனால் குழந்தைத்தனமாக இருக்கக்கூடாது. குழந்தைகளுக்கு பிடிக்கும், குழந்தைகளை பிடிக்கலாம், குழந்தைத்தனமாகவே இருந்துட முடியாது அரசியலில். கொஞ்சம் ஒரு மெச்சூரிட்டி இருக்கணும்ல. நீங்கள் இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறீங்க மேடம், பட் அவர் வந்து கண்டிப்பாக ஆட்சி மாற்றம் நடக்க போகுது, அவர் தான் சிஎம்னே வாழ்ந்துட்டு இருக்கார், அப்படிதான் அவங்க தொண்டர்கள் நினைக்கிறாங்க. அதாவது நம்ம சினிமாவில் வாட்டர்மெலன் ஸ்டார்னு ஒருத்தர் வந்து உதயமானார் திடீர்னு. கேமரா முழுக்க அந்த ஆள் எங்கே இருந்தாலும் வந்து நிற்கிது. ஏன் நிற்கிது? அவன் எங்கே போனாலும் ஊவான்னு கத்துறாங்க. அவன் உடனே நினச்சிட்டான் நம்ம பெரிய நடிகன், அவனே வந்து கான்ஃபிடெண்ட்டாக இருக்கான், நம்மகிட்ட திறமை இருக்குது பாஸ், அதனால் நம்ம ஸ்டைலு, நம்ம இண்டிவிஜுவலாக இருக்கும், நம்ம வந்து யூனிக்காக இருக்கும், நம்மளோட ஆக்டிங் ஸ்கில்ஸ் வந்து எல்லோரும் விரும்புகிறாங்க, பெண்கள்லாம் நம்ம மேலே விழுகுறாங்கன்றான். இதை பார்த்தும் சிரிக்கிறாங்க, இதை பார்த்தும் ரசிக்கிறாங்க, இதை கேட்டு கை தட்டுறாங்க. அவருக்கும் வியூஸ் வருது, அவருக்கும் இது வருது. ஏன் பவர் ஸ்டார் எடுத்துக்கோங்க, விஜய்க்கும் என் கட்சிக்கும் தான் போட்டி, அவர் ஒரு கட்சி ஆரம்பித்தார். விஜய்க்கும் அந்த கட்சிக்கும் டிவிக்கும் தான் போட்டி, நான் சொல்கிறேன் 2 கட்சிக்கு தான் போட்டின்னு சொன்னார். அன்றைக்கி ஏன் எல்லோரும் சிரிக்கிறீங்க? அதை சிரிப்பாக தானே பார்த்தீங்க, அதை சீரியஸாக டிஸ்கஸ் பண்ணுமா? திமுக இதை சீரியஸாக டிஸ்கஸ் பண்ணாததுக்கு காரணம், விஜயை ஒரு பவர் ஸ்டாராகவும் ஒரு வாட்டர்மெலன் ஸ்டாராகவும் தான் திராவிட முன்னேற்ற கழகம் பார்க்குது. அதனால மீடியா கொடுக்குற பிக்சருக்கு வந்துட்டு திராவிட முன்னேற்ற கழகம் அதுக்கு ரியாக்டே பண்ணலை இது வரைக்கும். முதல்வர் எதுக்காவது ரியாக்ட் பண்ணாரா? விஜய் நம்ம எதிரின்னு சொன்னாரா? கிடையாது. ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் விஜய் ஒரு திவாகர், விஜய் ஒரு வாட்டர்மெலன் ஸ்டார், அவ்வளோதான். இப்படித்தான் நான் பார்க்குறேன். ஓகே மேடம், விஜய் அவர்கள் தந்தை வந்து எஸ்எஸ்சி ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூ கொடுத்தாரு மேடம். அதில் வந்து முடிஞ்சு போன ஒன்று, அதை வந்து மறுபடியும் முக்கியமான தேர்தல் நேரத்தில் அரசியலாக்குறாங்க, இப்போ ஏன் இந்த விஷயம் பூதாகரமாக கிளம்புதுன்னு கேட்குறாரு. ஒரு விஜய் சங்கீதா இஷ்யூ தான் சொல்கிறான்னு நினைக்கிறேன். அதை பற்றி உங்களோட யார் பூதாகரமாக யார் ஆக்குனா? சங்கீதா அவர்கள். அப்போ அவங்க குடும்பத்தில் ஆக்குறாங்கன்னா அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? இதுக்கும் எப்போதும் போல திமுக காரணம் தான் காரணம். இதுக்கும் காரணம் அவர் பொண்டாட்டி என்ன பண்ணாலும் திமுக தான் காரணம், படம் ரிலீஸ் ஆனாலும் திமுக தான் காரணம். தமிழ் சினிமாவில் இருந்து தமிழ் சினிமாவோட காசுல அதில் சோறு தின்னு வளர்ந்து இவ்வளோ பெரிய உச்சத்துக்கு வந்த ஒரு நடிகர் விஜய், அந்த சினிமாவுக்கு பண்ண ஒரு பச்சை துரோகம் இந்த படத்தை வந்து இப்படி ரிலீஸ் பண்ணது. சினிமாவுக்கு அவர் செய்த அவரை வளர்த்த சினிமாவுக்கே செஞ்ச பச்சை துரோகம் தான் இந்த ஜனநாயகனை ரிலீஸ். மினிமம் 500 கோடி மார்க்கெட் இருக்கும், எப்படி அவரே வந்து ரிலீஸ் பண்ணால் அது பெரிய லாஸ் தானே? அவருக்கு லாஸை பற்றி இல்லை, இன்னைக்கு அரசியலில் ஜெயிக்கணும். அவரோட மன பிராந்தி என்னன்னா, இந்த படம் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா அதை பார்த்து எல்லாரும் ஓட்டு போட்டுருவாங்க, அந்த அளவுக்கு தான் மனநிலை இருக்குது. இந்த படத்தை பார்த்து மக்கள் ஓட்டு போட்டு ஆணு கத்தி கூச்சு எல்லாரும் ஏறி போய் கூச்சு ஜாம்பிஸ்லாம் போயிட்டு அப்படியே ஓட்டை குத்தி அரசியலில் இந்த ஓட்டு போடுற விஷயம் வந்து இளைஞர்கள் எப்படி நினைக்கிறாங்கன்னா, இன்றைக்கி எல்லா இளைஞர்களையும் சொல்லலை, நான் போய் களத்தில் பார்த்த நிறைய இளைஞர்கள் நாங்கள் டிவிக்கு கிடையாது, எங்களுக்கு கொஞ்சம் அறிவு இருக்குன்றாங்க, நாங்கள்லாம் படிக்கிறோம், எங்களுக்கும் கொஞ்சம் அறிவு இருக்குது, நாங்கள் டிவிக்கு கிடையாதுன்றாங்க. டிவிக்கேல இருக்கவங்க நாங்கள் ஜெயிக்க வைப்போம், எங்கள் தலைவர் அவர் ஒரு பொண்டாட்டியில் 100 பொண்டாட்டி கட்டினாலும் நாங்கள் ஜெயிக்க வைப்போம்,
அவரே போய் கொலையே பண்ணிட்டு வந்தாலும் நாங்கள் ஜெயிக்க வைப்போம்னு பேசுகிறாங்க. விஜய் ஃபேன்ஸ் அப்படி இருக்காங்க. என்ன நீங்களாம் ஓகேம்மா? இப்படி சண்டைக்கு தான் வராங்க. யாருமே ஒரு சரிக்கு சரியாக ஒரு இதில் பேசுகிறதோ கருத்து இதில் மோதுறதோ இல்லை. எல்லாருமே நீயா நானா பார்த்துருவோமா, செருப்பை விட்டு எறிவோம், உன்னைய அடிப்போம், உன்னைய ஆபாசமாக பேசுவோம், இதுதான் பண்ணுறாங்களோ ஒழிய அதை கண்டிக்க கூட இது இல்லை விஜய்க்கு. இளைஞர்கள் படத்தை போய் பார்த்து இந்த படத்தை வச்சு அவரை ஜெயிக்க வைக்கிற எப்படி நினைக்கிறாங்கன்னா, இன்றைக்கி பாதி விஜய் ஃபேன்ஸு ஒரு படத்தை ஹிட் பண்ணுவாங்கல்ல, இந்த படத்தை வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, நம்ம தலைவர் படம் வருது, அன்னைக்கு போய் படத்தை பார்த்துடணும், டிக்கெட்டை வாங்கணும், 2000 நாள் டிக்கெட்டை வாங்கி டிக்கெட்டை ஃபோட்டோ எடுத்து போடுவானுங்க. அந்த படம் ரிலீஸ் அன்னைக்கு சொல்கிறேன், அன்னைக்கு இந்த பீஸ்ட் படம் வருது, அந்த டிக்கெட்டை ஸ்டேட்டஸில் போடலைன்னா அவங்களுக்கு அவமானம், அவங்களுக்கு அது ஒரு தரக்குறைவு. இன்றைக்கி டிக்கெட் நம்ம இல்லை, இன்றைக்கி நம்ம ஸ்டேட்டஸில் நம்ம பீஸ்ட் வருது, சர்க்கார் வருதுன்னு நம்ம சொல்ல முடியலன்னா அது அவனுக்கு ஒரு பெரிய இன்செக்யூரிட்டியை காட்டுது. அவனுக்கு இன்றைக்கி அது ஒரு ட்ரெண்டுன்னு ஆகிப்போச்சு. இந்த படம் வந்திருக்குன்னா பெரிய ஹீரோ பொண்ணு அதை பார்த்தேன்றது ஸ்டேட்டஸில் போடலன்னா முதல் ஷோங்கிறது ஒரு பெருமை. இன்றைக்கி அரசியலில் விஜய்க்கு ஓட்டு போடுறதில் நம்ம காட்டணும்னு நினைக்கிறானுங்க. சினிமா ஷோ ஒரு நாளில் முடிகிற விஷயம், பிளாக் பஸ்டர் ஹிட்டுன்னு சொல்லுவாங்க. படம் நல்லா இல்லைனா கூட நம்ம படம் நல்லா இருக்கோ, படம் நல்லா இருக்கோ, குப்பையாக இருக்கோ, கேவலமாக இருக்கோ, சூப்பராக இருக்கோ, 3 மணி நேரம் முடிஞ்சு டாட்டா பை பை கட்டிட்டு நீ வந்துடுவ. அதனால பாதிப்பு யாருக்கும் இல்லை. உனக்கு போகிறதோ ஒரு 300 ரூபாயா இருக்கும், சினிமாக்காரனுக்கு அது லாபம். ஆனால் நீ போடுற ஓட்டு அடுத்த 5 வருஷத்துக்கு மட்டும் இல்லை, அடுத்த தலைமுறையவே பாதிக்கிற அளவுக்கு அந்த ஆட்சி பண்ணிட்டு போயிடும் இல்லையா? பாதிப்பு அப்போ எவ்வளோ பெருசு நம்ம ஓட்டு போடும்போது அப்படிங்கிறத சிந்திச்சு இளைஞர்கள் ஓட்டு போடணும். அப்புறம் நீங்கள் விஜய் ரசிகர் நிறைய ஜோம்பிஸ், நிறைய வந்து முதிர்ச்சியாற்றத்தன்மை நிறைய விமர்சிச்சு நிறைய இடத்துல தற்கொலை கூட சொல்கிறாங்க. ஐயோ, என்னையெல்லாம் நான் ரொம்ப ஓப்பனாக சொல்கிறேன்றனால என்னையெல்லாம் கழுவி ஊற்றுறாங்க எங்கே போனாலும். நீங்களும் தற்கொலை வட்டத்துக்குள்ளே வந்தீங்களா? அப்போ என்னை வந்து நிறைய அப்யூஸ் பண்ணி திட்டி ரொம்ப கெட்ட வார்த்தையில் நிறைய கமெண்ட்ஸு, ஃபோன்ஸு எல்லாம் ரொம்ப பண்ணுறாங்க. பட்டு நான் கம்ப்ளைண்ட்டும் கொடுத்துருக்கேன். ஆனால் நான் அதுக்காகலாம் பயந்தெல்லாம் நிறுத்த மாட்டேன். நான் என்னோட வியூஸை நான் சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன். எதுக்கும் பயந்து நிறுத்துறவ கிடையாது. நான் கண்டிப்பாக என்னோட வியூஸை சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன். நான் என்ன சொல்ல வரேன்னா மேடம், இப்போ அரசியலுக்கு ஒரு வருகைக்கு மெயினாக என்ன வேணும்? மக்கள் ஆதரவு. அது அவருக்கு இயற்கையாகவே இருக்குது. மற்றவங்க எல்லாம் வந்து காசு கொடுத்து கூடுற கூட்டம் இவரை பார்க்கறதுக்கு ஆட்டோமேட்டிக்காக வருது. அதை அவர் கம்மி பண்ணுறாரு, டோக்கன்லாம் கொடுத்து 5000 பேர் தான் வரணுங்கிறது. அது வந்து அவர் ஒரு அரசியல் வரைக்கும் ஒரு பெரிய பலமாக தான் மேடம் அமையும். அவர் ஜெயிக்கிறதுக்கு ஈஸியாக தானே இருக்கும். இங்கே ஓட்டு போடுறவங்களுக்கு அறிவாளியாக இருக்குன்னு அவசியம் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். அது ஒரு ஓட்டு, அந்த ஓட்டு அவரை பிடிச்சி உந்துட்டா சிஎம் ஆகிட போகிறாரு. மக்கள் பிடிச்சிருந்தாங்கன்னா ஓட்டு வாங்குறது வேற, சிஎம் ஆகிறது வேற. அவர் ஓட்டே வாங்க மாட்டார்னு சொல்லலை, அவர் ஒரு செட் ஆஃப் பீப்புளோட ஓட்டை பிரிப்பார். எந்த கட்சியோட ஓட்டை பிரிப்பார்னு சொல்லவே முடியாது இந்த தடவை. ஏன்னா அவர் எதிர்க்கிறது பிஜேபியை, டிஎம்கேவை. அவர் டார்கெட் பண்ணுறது இளைஞர்களை. அப்போ மீதி இருக்க 3 இதையுமே தொட்டுட்டார். இளைஞர்களை நாம் தமிழரில், ஏடிஎம்கேல பிஜேபி கூட்டணி இருக்குது, இந்த பக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் அவர் எதிர்க்கிறாரு. அப்போ 3 இதுலேயுமே இருக்கிற ஓட்டுகளை பிரிப்பார். அப்போ எந்த ஓட்டை பிரிப்பாருன்றத யாருமே கணிக்க முடியாது. இதெல்லாம் ஓட்டு பிரியுமான்றதையும் கணிக்க முடியாது. கூட்டம் வரும், கை தட்டுவாங்க, விசில் அடிப்பாங்க. ஓட்டு போடுனா போடுவாங்களா? நான் களத்தில் போய் நாங்கள் ஒரு டீமே போயிட்டு டெஸ்ட்டே பண்ணோம். ஒளிஞ்சிருந்து பிரச்சாரம்லாம் போகும்போது மக்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க, எல்லா பீப்புளெலாம் எப்படி, எங்கே எதுவும் காசு கொடுக்குறாங்களா, யாருக்கு எந்த பீப்புள் போகிறாங்க, உண்மையான தொண்டர்களா எல்லாருமே, இல்லை உண்மையாகவே மக்களோட எழுச்சியில் தான் கூட்டம் வருது, அதெல்லாம் பார்த்தோம். அப்படி பார்க்கும்போது ஒரு சின்ன ஒரு குடிசை வீட்டு வாசலில் உட்காந்துருக்கு ஒரு பாட்டி. முதல்ல ஏடிஎம்கே பிரச்சாரம் போகிறாங்க. அப்போ அவங்க போகும்போது ரெட்டலைக்கு தான் போடணும் ஓட்டு, ரெட்டலைக்கு போட்டுருவீங்களான்னு கேட்கும்போது, ரெட்டலைக்கு தான் வருஷம் போடுறேன், ரெட்டலைக்கு தான் போடுவேன், போங்க தைரியமாக போங்க, ரெட்டலை ஜெயிச்சிரும்னு. அப்படியா, சரின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஓட்டு போட்டுருங்கன்னு. அடுத்து டிவிக்கே போகுது, விசில் அடிச்சுக்கிட்டே போகிறாங்க. பாட்டி ஓட்டு போட வந்துட்டு 29 தளபதியை ஜெயிக்க வைக்கிறோம், தளபதி வந்தது எல்லாத்தையும் மாற்றிடுவோம், சூப்பர், இந்த விசிலுக்கு போட்டுரு பாட்டின்னொன்னே, விஜய் தான் ஜெயிக்கணும், எல்லாம் மாறணும், இவங்கெல்லாம் வரக்கூடாது, விஜய் தான் ஜெயிக்கணும்னு பேசிச்சு அதே பாட்டி. அப்படியா பாட்டி, நீ வர முடியலன்னா சொல்லு, வந்து தூக்கிட்டு போயிடுறோம்லாம் அந்த பசங்க சொல்லிட்டு போனானுங்க. அடுத்து திமுக பிரச்சாரம் போகுது. பாட்டி இவருக்கு தான் போடணும், உதயசூரியனுக்கு தான் போடணும்,
முதல்வர் நிறைய இது கொண்டு வந்திருக்காரு. மாதம் 1000 ரூபா வாங்குறீங்க, எல்லாம் இது பண்ணுறீங்க, இது தொடரணும். நம்ம திமுக ஆட்சி தான் வரணும். உதயசூரியனுக்கு தான் போடுவேன். என் குடும்பமே உதயசூரியனுக்கு தான் போடுவேன்ச்சு. இந்த பாட்டி மாதிரி எத்தனை பேர் இருப்பாங்க. மல்டிபிள் பர்சனாலிட்டி இல்லை. அதாவது யாரையுமே நான் இப்போ நீங்கள் என்கிட்ட ஒரு விஷயம் கேட்குறீங்க, எனக்கு சப்போர்ட் பண்ணுங்களேன், நான் இந்த விஷயம் பண்ணுறேன்னா, நம்ம மக்களோட தமிழ்நாட்டு மக்களோட பண்பு என்னன்னா, மூஞ்சிக்கு நேராக யாருமே இல்லைங்க, நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டோம், அவங்களுக்கு தான் சொல்ல மாட்டாங்க. அவங்க மனசில் என்ன இருக்குன்றது யாருக்குமே தெரியாது. எல்லாரும் வெளியில் சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க. விஜய் இல்லை, நான் போனாலே 4 பேர் பார்க்க வர்றாங்க. அப்போ விஜய் வந்தால் 4 கோடி பேர் வருவாங்க. சரியா? அப்படிங்கும்போது கூட்டம் வரும். மனசில் எல்லாருக்குமே விஜய் பிடிக்கும். ஓட்டா மாறுமான்றது அன்னைக்கு அவங்கள 23ஆம் தேதி காலையில் அவங்கவுங்களோட மனநிலை. விஜய் வரணும்னு நினைக்கணும், திராவிட முன்னேற்ற கழகம் வரணும்னு நினைக்கணும். அந்த செகண்டில் அவங்களோட மனநிலை என்னவோ அதுதான். அவங்க அதில் பயனாளியாக இருந்திருக்கணும். கல்வி கடனை தள்ளுபடி பண்ணாருப்பா, விவசாய கடனை தள்ளுபடி பண்ணாருப்பா, டெய்லி காலையில் நம்ம போய் வீட்டு பிள்ளைகள்லாம் சாப்பிடுதுப்பா அப்படின்னு ஒரு இது இருக்குது பார்த்தீங்களா. மாதம் 1000 ரூபா வாங்குறேன், அதில் ஒரு சீட்டு போட்டு நான் ஒன்று செய்கிறேன், சரி இந்த கட்சிக்கு போடுவோம்ப்பா அப்படின்னு ஒரு அந்த செகண்டில் யாருக்கு என்ன தோணுதோ அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. இந்த யங்ஸ்டர்ஸ் இப்போ வந்து எடப்பாடி அவர்கள் ஒரு டார்கெட் வச்சுருக்காரு மேடம். டிவிகேக்கு போட்டுறாதீங்க, உங்களை ஆல் பாஸ் பண்ணி விட்டது நான் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அவர் அதெல்லாம் இப்போ இன்ஸ்டாடியில் வைரல் ஆகிட்டு இருக்கு. நம்ம ஒரு திமுக காரணம் இந்த கொஸ்டின் உங்கள்கிட்ட கேட்குறேன் மேடம். முதல்வர் ஸ்டாலின்கிட்ட கேட்டோம்னா இந்த 5 வருட ஆட்சி சாதனை சொல்கிறதுக்கு டைம் பத்தாது, அவ்வளோ ஒரு சொல்லுவேன்னு சொல்கிறேன் மேடம். யூடியூப் எங்கே போனாலும் ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும், இந்த வாக்கியங்கள் தான் எங்கெங்கேயோ வருது. எல்லா மேகசின்ஸ் எடுத்தாலும் ஆடு தான் வந்துட்டு இருக்கு. இவ்வளோ சூப்பராக ஆன்சர் கொடுத்ததுக்கு ஏன் இவ்வளோ ஆடு கொடுக்கணுமா மேடம்? இது ஆடுன்னு ஏன் நினைக்கிறீங்க? ஒரு பிரச்சாரம் தானே. எல்லா சோர்சஸ்லேயும் பிரச்சாரம் பண்ணுவோம்ல. எலெக்ஷன் டைமில் தானே பிரச்சாரம் பண்ண முடியும். வருஷம் ஃபுல்லாக நம்ம சொல்ல போகிறதில்ல. எலெக்ஷன் டைமில் இதுவும் ஒரு கைண்ட் ஆஃப் பிரச்சாரம் தான். மக்களுக்கு மனசில் எப்போவுமே நம்ம இப்போ தீபாவளி வருது, தீபாவளி வருஷம் வர்றது தானேன்னு விட்டுறோமா? தீபாவளி கிட்ட வரும்போது தானே தீபாவளிக்குன்னு ஒரு ஆஃபர் போடுறோம். ஆஃபர் எப்போ வேணாலும் போடலாம், ஏன் தீபாவளிக்குன்னு ஆஃபர் போடுறோம்? அப்போ தான் தீபாவளி வந்துருச்சுன்னு தெரியும். தேர்தல் வந்துருச்சுன்னு தெரியணும்னா ஒரு விளம்பரம் இருக்கணும். தேர்தல் வருதுன்றது மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு தானே. மாற்றம் ஒன்று தான் மாறாதது. ஆனால் மாற்றம் வேணுமா முன்னேற்றம் வேணுமா அப்படின்னு கேட்டால் மாற்றம் வேணாம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் முன்னேற்றம் தான் வேணும். மாற்றம் வேணும்னு கேட்டவர்களுக்கு எல்லாருமே ஏமாற்றத்தோடு தான் வந்திருக்காங்க. அவர்கள் எல்லாருமே திராவிட முன்னேற்ற கழகத்தை நோக்கி தான் வந்திருக்காங்க. திராவிட முன்னேற்ற கழகம் என்னைக்கும் நின்று ஜெயிக்கும். எல்லாமே மே 4 தெரிஞ்சிடும் மேடம். நாங்கள் கேட்ட கேள்விக்கு பொறுமையாக பதிலளிச்சவங்களுக்கு மிக்க நன்றி மேடம். நன்றி.